ஜூன் மாதத்துக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. என்னங்க ஜூன் மாதம்? எனக்கு அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நானே சொல்லி மறந்துட்டேன். நல்லா இருக்கு இந்த மாதம். இந்த மாதத்தில் சேமிக்கிற மாதம். சார் வீடு வாங்கலாமா? எந்த அஸ்ட்ராலஜியும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம். ஃபேமிலி விஷயங்களில் மற்ற வாழ்கிட்ட உட்காந்து கருத்து கேட்கக்கூடாது. மனைவிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்தா அப்போ அந்த மாதிரி கருத்துக்கள் மற்றவாட்ட கேட்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? மகர ராசிக்கு எப்படி இருக்கு? அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட சொல்லி சொன்னார், ஜூன் மாதத்துக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஃப்ரெண்டு தான். என்னங்க ஜூன் மாதம்? எனக்கு அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. காலத்துக்காக நானே சொல்லி மறந்துட்டேன். நல்லா இருக்கு இந்த மாதம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அவள் வருவா, அவள் வீட்டுக்கு நீங்கள் போர்வேல், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, விசேஷம், கிரக பிரவேசம், சீமந்தம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று கூடுறதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. வீடு, இடம், பொருள்லாம் வரும். சேமிக்கிற மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் சேமிக்கிற மாதம். சார் வீடு வாங்கலாமா? எந்த அஸ்ட்ராலஜியும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம். நல்லா வாங்கலாம். யார் பேரில் வாங்குறது? உங்கள் பேர்லேயும் வாங்குவோம், ஆத்துக்கேரும். யாருக்கெல்லாம் லோன் கிடைக்குமோ வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நன்னா இருக்கா சார்? நல்லா இருக்கு. ஃபேமிலி விஷயங்களில் மற்ற வாழ்கிட்ட உட்காந்து கருத்து கேட்கக்கூடாது. நான் அது ஒன்று நான் வாங்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார்கிட்ட கேட்கணும்? கணவராக இருந்தால் மனைவிட்ட கேளுங்க, மனைவியாக இருந்தால் கணவர், 2 பேரும் சேர்ந்து அம்மா அப்பாட்ட கேளுங்க. மனைவிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்தா அப்போ அந்த மாதிரி கருத்துக்கள் மற்றவாட்ட கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு டயத்தை கொடுத்து அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும். திங்கக்கிழமை நான் வரேன், திங்கக்கிழமை போகணும். எந்த திங்கக்கிழமை இல்லைன்னா அடுத்த திங்கக்கிழமை போனாலும் சண்டை வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். மற்றபடி வீட்டின் மூலமான பெருமைகள் கிடைக்கும், இடத்தின் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். கணவர் மனைவியோட சொந்தங்களை சந்திக்கிறது, மனைவி கணவருடைய சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்குண்டான முதலீடு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஓகே. நல்ல சுப விஷயங்கள்லாம் நடக்கும். உற்றார் உறவினர் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். முருகனை வேண்டியிருக்கேன், நல்லபடியாக பையனே பிறக்கணும். அம்பாளை வேண்டியிருக்கேன், பொண்ணாக பிறக்கணும். நான் நிறையா வேண்டின்னு இருக்கேன், எனக்கு ரெட்டை குழந்தையாக பிறக்கணும். இப்படியெல்லாம் வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு அது நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. ஒபிசிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும், கவனம் தேவை. ஜிம்முக்கு போய் பணம் கட்டி போவே இல்லை சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது, போனோம். மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இடம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். துர்க்கை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையவர்களுக்கு. சூப்பர் சார். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடியறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. ஓகே. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை. என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்களை மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்
அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்குது. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதத்தில் கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்தில் கரெக்டாக சூரியன் பக்கத்தில் இருக்க. சுக்கிரன் இருக்க எங்கே ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்போ பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஓகே. ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறது. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026. அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்கிறேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6, 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்தில் வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா எந்த ராசி? துளாராசி. மிதுன ராசி. துளாராசியும் மிதுன ராசியும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாதத்தில் தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது.
மீனத்துக்கு சுமாராக இருக்குது.